எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துப்பீன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த வாரம் 13-14 படங்கள் வெளியிருக்குது. அதில் சிவானி ஸ்டுடியோஸ் மூலமாக இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம். தம்பி ஹரி வெங்கடேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. நம்ம தம்பி அனிஷ் இதில் நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்களாம் ஆதரவு தரணும், நல்ல ரிவ்யூ எழுதுங்க. ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும். பெரிய பட்ஜெட் படத்துக்கு இணையாக ஒவ்வொரு காட்சி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை நல்ல விதமாக எழுதி அந்த தம்பிகளை ஊக்குவிக்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். இது மாதிரி படங்களை நீங்கள் ஊக்குவித்தீங்கன்னா எங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் தம்பி வாங்க தம்பி, அவர் உங்கள்கிட்ட இது பண்ணி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நல்லா ரிவ்யூ எழுதி இந்த சின்ன க்ரூ, யங் க்ரூ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம அனிஷ் அண்ணன். ஸோ வந்துட்டு நிறையா இது வாங்கி நிறையா நம்ம இருந்து இது போடுறது இன்னொன்று, காசு இல்லாமல் பண்ணுறது இன்னொன்று. ஸோ நகை அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அடக்க வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்காக இந்த படம் எல்லாரும் பாருங்கள். ஹாய், சித்து ஹியர். இந்த படத்தில் நான் வந்துட்டு காப் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள். ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஒரே ஒரு ரீசன் தான், நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு வந்துட்டு அது நம்ம லைஃப்பை பாசிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம், நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன், பழனி. அதாவது ஒரு யதார்த்தமான கலைங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ ஒரு லைஃப் எப்படியெல்லாம் எல்லாருக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது, அதில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம். மேக்ஸிமம் இந்த படத்தில் எல்லாருமே வயலன்ஸ் அப்படிங்கிறத விட உள்ள ஒரு கருத்து இருக்குது. கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியால் தான் ஒரு சாவு அப்படிங்கிறத இது படம் ஒரு டெஃபினிஷனாக காமிச்சிருக்கிறோம். அதில் மேடம் ரோல், அனிஷ் ப்ரோ அவங்கெல்லாம் ஓப்பனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் உள்ள ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க கிளைமேக்ஸ்லாம் ஒரு சினிமாட்டிக் ஃபைட் இல்லாமல் ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாகவே இதில் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் சித்ரசேனன். நான் இந்த படத்தில் குமார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் தம்பி. அவர் அழைத்தார் என்னை. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற போது எனக்கு அழைப்பு கொடுத்தார். இந்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல். ரொம்ப மகிழ்வோடு இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா புது கலைஞர்கள் அவங்க சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க. ஒன்று சொல்லுவாங்க, விழுந்தவனை தூக்கி விடு, எழுந்தவனை தட்டி கொடுன்னு. நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம தோள் கொடுக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆற்றலை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவே இந்த ரோலை நான் மனமும் ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த படத்தில் நான் பணியாற்றினது. எல்லாமே புதுமுக நடிகர்கள், அருமை சகோதரி ஆகட்டும், ரோல் பண்ண ஒவ்வொருத்தராகட்டும், எல்லாருக்குள்ளேயும் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய வேண்டும்னு ஒரு பெரிய ஆவல் இருக்குது. ஊடகத்துறை நண்பர்கள், நீங்கள் இந்த ஆகச்சிறந்த படைப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்பா தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி. இல்லை, அது ஃப்ரைடேங்கிறதுக்கு அர்த்தம் அந்த கொலை நடக்கிற நாள் ஃப்ரைடேங்கிறது அர்த்தம் கொலை நடக்கிற நாள் வெள்ளிக்கிழமை. அந்த டைலாக் கூட வரும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த குமாருங்கிற கேரக்டர் அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீட்டில் கொல்லலாம் அப்படின்னு செக்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்டில் நடக்கிற சம்பவம் தான் அடுத்தடுத்த கதையை மூவ் பண்ணுறதுனால அந்த ஃப்ரைடேங்கிறத ஒரு டைட்டில் மாதிரி வச்சு. அப்படி இல்லை, ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் தான். மோஸ்ட்லி ரொம்ப சினிமேட்டிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் உண்மையாக அடித்தா ரத்தம் வரும். ஸோ அதை அப்படியே ரியாலிட்டியாக நம்ம காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புரிதல் இல்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா முடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க தான் ஸ்கிரிப்டடா இல்ல டீம் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஃபுல்லா நான் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன டிஸ்கஷன் பண்ணி சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துச்சு. கார்ட்டூன்லாம் வருது. 2D அனிமேஷன் எப்படி கார்ட்டூன்லாம் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் யார் இந்த ஐடியா கொடுத்து நீங்களே டேரக்டர்? இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்காக ரியல் லைஃப் ஃப்ளாஷ்பேக்காகவே போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேணாம், இன்னும் கொஞ்சம் நம்ம பீரியடு டைமுக்கு போகணும். அப்புறம் வந்துட்டு இது இந்த நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு 2D அனிமேஷனில் ஈஸியாக கதை சொல்லிடலாம் வாய்ஸ் ஓவரில். ஸோ ஒரு ஈஸியான முறையாக இருக்குது அப்படின்ட்டு பண்ணியாச்சு. பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல ஃபீல்டு மெம்பர் சக்கரவர்த்தி இதோட அது தவறு அப்படி இல்லை நண்பா. என்னது குறைகள் ஏதாவது சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லை ஐயா, என்னன்னா நான் ஒரு பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கணும். பெரிய இருங்க நான் சொல்லிடுறேன். அதுக்கு நண்பனே சரிப்பா நான் சொல்ல வரேன், நீங்க இது பண்ணாதீங்க. அதாவது உங்களை நம்பி தான் படம் எடுத்துருக்காங்க. சரி ஐயா, சரி மன்னிச்சிருங்க. சரியா படம் உங்களை நம்பி தான் இல்ல அதுதான் நானும் பண்ணிருக்காங்க. ஒரே ஊர்ல ஷெட்யூல் குளச்சல்ல எடுத்துருக்காங்க. பசங்க எனக்கு 2 மாதம் தெரியும், எங்க ஊர்ல தான் படம் எடுத்து குளச்சல்ல. ஒவ்வொரு விஷயமா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பணம் கொடுக்கறது கூட பணம் கிடையாது. எத்தனை தேட்டரே கிடைக்கல, அது ஒரு விஷயம். ஏன்னா தேட்டர் நிறைய 13 படங்கள் வரல, திரையரங்குகள் கிடைக்கல. நீங்க நல்ல ரிவ்யூ எழுதாதான் திரையரங்குகள் கிடைக்கும். படம் தேட்டர் கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்க இதை நீ கொண்டு போகணும். ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும், ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும். ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும். இயக்குனரும் அப்படிதான், அவர் எந்த குறையும் இல்லை. இசை பண்றவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கடைசி காட்சியோட நான் சிரிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. முதல்ல நடிச்ச ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி அவர் படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம். நீங்க கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும் தான் என்னுடைய விருப்பம். இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துட்டு அவங்களையும் கொண்டு வாங்க. இது எதுவும் இல்லை அப்படி இல்லை. இந்த கூட்டம் ஸ்லாட் வந்துட்டு எங்களுக்கு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா நிறைய படங்கள் வரதுனால ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டதுனால அவங்களால கலந்துக்க முடியும். மிச்சபடி இல்லை படத்தில் நடித்ததே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம். அவங்க சைட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணோம், எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க. தீனானனுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நேமிங் செரிமனியோ அதை சொன்னாங்க, அதனால் வர முடியாதுன்னு சொன்னாங்க. மிச்சபடி அவங்க ஒரு 50-60 தேட்டர்ஸ் கேட்டிருக்கோம். அது இன்னும் இன்னைக்கு ஈவினிங் தான் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் டு ரியாலிட்டி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து தான். ரொம்ப சினிமான்னு தெரியாமல் பண்ணணும், அது நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலாக பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக கற்பனை தான். அது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட், ஒரு 5 மினிட்ஸ் ஃபைட்டு. ஒரு 2 days கிட்ட ரிஹர்சல் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு 2 days ரிஹர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம். ஒரு 8 ஷாட் 9 ஷாட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு டேக் தான் கேட்டோம், பட் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப. அதுக்கு மேலே சரி இது ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைட் மாஸ்டர் வந்து அபினாஷ்னு ஒருத்தர் இப்போ அப்ராட்ல இருக்காரு. இந்த மாதிரி கோர்ஸ் தான் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரால் கலந்துக்க முடியல. பட் அவரோட இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் தான். இல்லை ஆக்சுவலாக அது என்னாச்சுன்னா, அது நாங்களும் அந்த இது சொல்லக்கூடாது. அன்னைக்கு வேற ஒருத்தர் வர வேண்டியது, அன்னைக்கு அவர் வர முடியாதனால ஒரு பக்கத்தில் இது பண்ணுறதை கூட்டு வந்து நடிக்க வைக்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இல்லை அது ஒரு தப்பு தான். தேங்க்யூ. அது இல்லாம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னா, இதுல ஃபைட் சீன் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஃபைட் சீன் சினிமாட்டிக்கா இல்லாம ரியலா ஃபைட் பண்ணுங்கிறதுக்காக நண்பர் அனீஷ் அந்த குரூல எல்லாருமே ரியலாவே அடிச்சது. ஸோ ஒரு 2 ரிஹர்சல்ல, ஒரு 2 days ரிஹர்சல்ல எந்த அளவுக்கு உண்மையா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நாளா நான் எங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே 2 நாளா அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அதுல இதுதான் இந்த ஃபைனலா இதுல ஒரு நல்ல ஒரு ஃபைட்டா இருக்குது. அதுல எதுவுமே கட் பண்ணி எடுக்கல. எல்லாமே ஒரே சிங்கிள் ஷாட்ல நானே ஒரு 20 வாட்டி மூஞ்சில குத்தி இருப்பேன், அடிச்சிருக்கிறேன், ரியலா கீழே விழுந்திருக்கிறேன். ஸோ அது எல்லாமே
நல்ல ஒரு சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பண்ணது. ஸோ அதில் தான் இது ஒரு இஷ்யூ ஆகும். சிங்கிள் ஷாட் முடிச்சோன்னே ஒரு 4 நாள் வந்துட்டு ரெஸ்ட் விட்டாச்சு எல்லாருமே. என்னதுன்னா டூமே டூமே வாங்க மியூசிக் டூமே. அந்த பேருக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு, அதை நான் இங்க சொல்ல விரும்பல. எனிவே தேங்க்ஸ். சாரோட கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவனுக்கு வயசு பத்தாது, அனுபவமும் பத்தாது, மன்னிச்சுக்கணும் எங்களை. என்னதுன்னா டூமேங்கிறது என்ன கருத்துன்னு கேக்குறீங்களா? இல்லை என்ன கருத்துனா ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான த்ரில்லராக இருக்கும். பட் கொஞ்சம் சப்டெக்ஸ்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிற முடிவும் வந்துட்டு ஒரு தப்பான முடிவாக இருக்கும். மயங்க பெண்ணனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே முடிவு எடுக்கிறது இவங்கள எல்லாருமே பார்த்து சூஸ் பண்ணுற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் எல்லாருமே மனுஷங்க அந்த மாதிரி தான். நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டுருங்க. வேற ஏதாவது எல்லாரும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா எழுதுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எங்கள் டீமு. ஸோ தேங்க்யூ.